அனைவருக்கும் வணக்கம். மாதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணத்தை வணங்கிக் கொள்வோம். அனைவருக்கும் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம், பேரறிவு, பிரபஞ்ச ஞானம், பிரசன்ன அறிவு அனைத்தும் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரும் ஜிகஸ்டோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு தரக்கூடிய அபரிவிதமான அறிவு அல்லது ஞானம் அதான் பார்ப்போம். ராகுகளை பத்தி நிறைய நெகட்டிவ் இருக்கு, அதுல பாசிட்டிவும் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம். எந்த கிரகம் நல்ல கிரகம் இல்லை, எந்த கிரகம் கெட்ட கிரகம் இல்லை. ஒரு கிரகம் தான் சேர்ந்த கிரகம் அல்லது தான் நின்ற கிரகத்தோடைய இல்ல நின்ற பாவத்துடைய வேலையை கட்டாயம் செய்யும். ஒரு நல்லவர் ராகு கெட்டவர்னு நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அதை மட்டுமே சொல்ல முடியாது. அதிகப்படியான நன்மை தீமை செய்கிறார்னு வேணா சொல்லலாம். அப்ப ராகு தரக்கூடிய நல்ல விஷயங்கள் இல்ல கேது நல்ல விஷயங்கள் இருக்கானா இருக்கு, நிறைய இருக்கு. அதுல ஒண்ணுதான் மருத்துவம் சார்ந்த அறிவு, ஆய்வு அறிக்கைகள் சார்ந்த அறிவு, விண்வெளி ஞானம், விண்வெளி அறிவியல், இதெல்லாமே ராகுங்க. முன்னேறிய அறிவியலுடைய அறிவுகள் அனைத்துமே ராகுக்குள்ள தான் வந்து அடங்குது. இன்னைக்கு ஏஐ ஜிஐ இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னா அது ராகுது எல்லாம் இல்லை. எல்லா விதமான நவீன தொழில்நுட்பத்துக்கும் ராகு தான் காரணம். அப்ப ராகுங்கிற ஒரு கிரகம் அபரிவிதமான நாலேஜை கொடுக்குது. அந்த ராகு கொடுக்குற நாலேஜ் கொடுக்குறவங்க தான் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்க முடியுது பெரிய லெவல்ல. எல்லாரும் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறாங்கன்னு இல்லை, அறிவாளி கூட சம்பாதிக்கிறது இல்லை. அந்த அறிவாளிய அடுத்தவங்க ரொம்ப ரசிக்கிறாங்கன்னா, அவங்க அறிவு பிரமிப்பா இருக்குன்னா அது ராகுது ஒரு காரணம். உலகத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சவங்க சர்வதோஷ ஜாதங்களா இருக்கு. குடும்பத்துல அது தோல்வி அடைஞ்சிருக்கலாம், அறிவில் அது தோல்வி அடைய வைக்கவில்லை. மறுபடியும் இதை பதிவு பண்ணிடும். ஒரு சர்வதோஷ ஜாதகம் கண்டிப்பா சிறந்த அறிவை கொடுக்கும். குடும்ப வாழ்வில் அது தோல்வியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. இப்ப பிரம்மாண்டமான அறிவு என்னென்ன அறிவுலாம் சொல்லலாம்? ஒரு ஆடிட்டிங் ராகுக்கு சொல்லலாம். ஒரு வளர்ந்த நாகரிகத்துடைய அறிவியல் அறிவு ராகுக்கு சொல்லலாம். விண்வெளி சார்ந்த எல்லா அறிவுகளும் ராகுக்கு சொல்லலாம். சிறந்த ஆய்வுகள் அறிக்கை, ஆய்வின் அடிப்படை செய்யக்கூடியது, பூச்சி சம்பந்தமான ஆய்வு, இதெல்லாம் ராகுக்கு சொல்லலாம். இதை கேதுக்கும் சொல்லலாம். ராகுக்கு சொல்லப்பட்ட அத்தனை தொழிலும் கேதுக்கும் சொல்லலாம். கேது கூடுதலா ஒண்ணு சட்டம் சார்ந்த தொழில்கள், மிகச்சிறந்த சட்ட மேதைகள், சட்ட வல்லுநர்கள், சட்ட ஆய்வாளர்கள் எல்லாமே கேதுக்கு கீழே தான் வராங்க. இப்ப ராகு அறிவு சார்ந்த விஷயங்கள்ல பிரம்மாண்டமான அறிவை கொடுக்கறது ராகு. அதுல இனிமே கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு ஞானத்தை கொடுக்கறது கேது. அதான் பார்த்தீங்க. அப்ப அறிவாளியான கிரகம் முதல்ல புதன், அதுக்கு மேல குரு, அதுக்கு மேல ராகு, அதுக்கு மேலதான் கேது. இந்த அறிவை 4 வகைப்படுத்தும். அதனால ராகுகேதுகள் குடும்ப வாழ்க்கையில் அதிக தொந்தரவை தருமானா ஆம். அறிவுகள் அது எந்த விதத்திலையும் தொந்தரவுப்படுத்துறதில்ல. கூடுதலான ஒரு அறிவை அவர் கொடுத்து குடும்பத்தை சிறப்பா வச்சுக்கிறதுல ராகு முக்கிய பங்கு வகிக்கும். நாளைக்கு நான் தொலைத்தொடர்பு சம்பந்தமான ஒரு வேலைக்கு போகணும்னா ராகு தான் அனுமதிக்கணும். விண்வெளி ஆராய்ச்சி பண்ணி பெரிய ஒரு ஏரோநாட்டிக் மாதிரி படிக்கணுமா ராகு தான் அனுமதிக்கணும். ஒரு பூமிக்குள்ள ஒரு பொருளை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி ஒரு ஆய்வு செய்யணும், நிலத்தடி ஆய்வு செய்யணும், ராகு தான் சம்மதிக்கும். மருத்துவத்துல கண்டுபிடிக்க முடியாத எல்லா லேசர், எலக்ட்ரோ தெரப்பி, இந்த மாதிரி எந்த விதமான நவீன மருத்துவ அறிவியலும் ராகு தான். ராகுகேதுக்கு ஒருக்குள்ள வரல அப்படின்னா அவருக்கு நவீன அறிவியல் வராது, பழமை வாதத்தில் இருப்பார். கேதை நம்ம அறிவுன்னு சொல்றோம், பிரபஞ்ச அறிவுன்னு சொல்றோம். முனிவர்கள் டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே கிரகங்கள் இப்படித்தான் இருக்குன்னு ஞானத்துல சொன்னாங்கன்னா அது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான அறிவு. அதான் கேது. ஆதாரம் உனக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த அறிவு ராகு. ஆதாரமே இல்லை ஆனா அறிவு அப்படின்னா அது கேது. அதுக்கு பேர் தான் ஞானம். அப்போ ஒரு எவிடன்ஸ் எடுத்து வைக்கிறீங்க, அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு, அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பேசினா அங்க ராகு நிற்கும். எவிடன்ஸே இல்லை, இது இப்படி கரெக்டா இருக்கும்னு சொல்லி பிற்காலத்தில் சரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிவு எல்லாமே கேது. அப்ப சர்வதோஷம் உள்ளவங்க அறிவார்ந்த செயல் நிறைய பேசும்போது குடும்பத்துல சண்டை வருது.
2 சர்வதோஷத்தை கட்டி 2 பேருமே அறிவாளியா இருக்கும்போது சண்டை குறைவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நிறைய கேள்விக்கு அவர் நிறைய பதில் சொல்லிடுறாருன்னு. சர்வதோஷம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அவ்வளவு கேள்வி கேட்பீங்க, இல்ல அவ்வளவு பதில் சொல்லுவீங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இதெல்லாம் என்னோட ஸ்டாம்ப். இது சர்வதோஷ ஜாதகம்னா அவர் நிறைய கேள்வி கேட்பாரு, நிறைய இல்லைன்னா பதில் சொல்லுவார், இல்ல கேள்வி கேட்டுட்டே இருப்பாரு. அப்ப இன்னொரு சர்வதோஷம் கொடுத்தோம்னா அவர் கேட்கறது கரெக்டான ஆப்டா அவர் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால ராகு கல்வித்துறையில, ஆய்வுத்துறைகள்ல அற்புதமான பேரறிவை கொடுக்குறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுல இன்னும் பிரிச்சு பார்க்கணும். சுக்கிரன்னா ஒரு கெமிக்கல். சுக்கிரனோட ராகு இருக்காரு இல்ல கேது இருக்கு, கெமிக்கல் சார்ந்த விஷயங்கள் நல்ல நாலேஜ் இருக்கும்னு சொல்லுவேன். குழந்தைகள் மருத்துவத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவார் சொன்னா குரு கூட ராகு கேது இருக்குதான்னு பாருங்க. ஒரு சர்ஜரியில ரொம்ப பெரிய ஆளா இருக்குமா, செவ்வாய் கூட ராகு கேது இருக்குதான்னு பாருங்க. அவர் என்ன கேட்கிறார்? பூமிக்கு அடியிலக்கூடிய ஒரு பொருளை கண்டுபிடிக்கணும் சார், செவ்வாய் கூடயோ சனி கூடயோ ராகு இருந்தா பூமிக்கு அடியிலக்கூடிய விஷயம் செய்யலாம். அப்ப என்ன கேள்வி கேட்கிறதோ அந்த கேள்வியின் காரகரோ அல்லது கேள்வியின் பாவாதிபதியோ ராகு அல்லது கேதோட நெருக்கமா இருக்கும்போது அந்த விஷயங்கள்ல அவருக்கு அபரிவிதமான பேரறிவு அற்புதமா கிடைக்குங்கள மாற்று கருத்து கிடையாது. அந்த அறிவே அவருடைய முக்கியமான ஜீவ ஆதாரத்துல ஜீவனத்துல இருக்கு. குடும்பத்தை பிரிக்கக்கூடிய பாவங்கிறது 10ஆம் பாவம். அதுல ராகு பலம் அடையுது. அப்ப அறிவு அதிகமா கொடுக்குது. அதனால ராகு கால தசாபத்தி காலங்கள்ல அறிவு சார்ந்த இயக்கங்கள் நோக்கி நகரலாம். ஒரு அறிவாளிக்கு ஒரு அறிவாளி நட்பா தேர்ந்தெடுத்து வைக்கலாம், வாழ்க்கை துணை ஏற்படுத்தி வைக்கலாங்கிறதுல அதுல உண்மையான கருத்துக்கள் உண்டு. அதனால ராகு தோஷத்தை மட்டுமே பண்ணுன்னு சொல்லாம அறிவு சார்ந்த இயக்கங்களுக்கு அது மாதிரி ஒரு யோகத்தை வேற இடங்கள் செய்வதில்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாம். நீங்க செக் பண்ணி பாருங்க, ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். இன்னைக்கு பாலித்தீன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பாலிவினைல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் செயற்கை நுண்ணறிவு அத்தனையும் ராகுங்க. இனிமே நீங்க ஒரு செயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், செயற்கை கருத்தரிப்பு, செயற்கை நுண்ணறிவு, செயற்கை நுண்கிருமிகள், புதுசா ஒரு பிளாஸ்மாவுக்கு சம்பந்தப்பட்ட அறிவு, இதெல்லாமே ராகு. இப்போ ஒரு புதிய ஆய்வை ஒருத்தம் பண்ணணும்னா அவங்களுக்கு ராகு வலுவா இருக்கும், அவங்கதான் பண்ண முடியும். எல்லாம் அல்ல இந்த ராகுங்கிறதுக்குள்ளது நாகராஜ சுவாமிகளை வழிபடுவோம். ஏற்கனவே நான் ஆய்வுத்துறையில இருக்கிறேன், இல்ல ஒரு மிகச்சிறந்த அறிவு சார்ந்த கல்வியில இருக்கிறேன்னா நீங்க புத்துக்கன் கோயிலுக்கு போகலாம். அங்க நல்ல விதமான பால் பாயசம் வச்சு வர்றவங்க கொடுக்கலாம். நிறைய புத்து உள்ள இடங்கள்ல இருக்க தெய்வங்களுக்கு இனிப்பு அன்னங்களை, இனிப்பு திரவங்களை தானம் கொடுக்கறது மூலியமாக அந்த அறிவு மேம்படும், அறிவுக்குரிய மரியாதை கிடைக்கும். இப்ப ஜோசியர் சொல்றாரு, நிறைய புத்தகம் படிச்சுட்டேன், நிறைய வகுப்பு படிச்சுட்டேன், சொல்ல வரல, அறிவு வெளிப்படல. புத்துக்கன் கோயிலுக்கு போய் அவர் இந்த வழிபாடை பண்ணும்போது அவருக்கு அது ஆட்டோமேட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சு தைரியம் வந்துடும். அதனால அறிவு பெருக்குவதற்கும், அறிவு சார்ந்த வேலைகள் செய்வதற்கும், அதன் மூலம் வருமானத்தை பெருக்குவதற்கும், குடும்பத்தை வழிநடத்தவும் நமக்கு புத்துக்கன் அல்லது சர்ப்பம் சார்ந்த வேலைகளை செய்வது சால சிறந்தது. அந்த வழிபாடுகள் மிகச்சிறந்த பயனை அளிக்கிறது. நாகராஜா கோயிலுக்கு போகலாம், சிவன் கோயிலுக்குரிய நார்கள் வழிபடலாம், நாக பிரதிஷ்டை பண்ணலாம். இதெல்லாம் ஒரு சிறப்பான வழிபாடா கருத முடியும். நம்ம ஜிகேஸோட என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணுங்கிறதுக்காக 2 பெரும்பிரிவா பாடத்தை நடத்திக்கிட்டே வரோம். ஒண்ணு அடிப்படை ஜோதிடங்களை நடத்திட்டே வரோம். ஜனவரி மாசம் 9ஆம் தேதி நமக்கு ஆன்லைன்ல ஒரு எளிமையான பாடத்திட்டத்தை வச்சு மிக எளிமையா புரியும், ரொம்ப கணிதங்கள் எதுவும் இல்லாம இப்படித்தான் இவ்வளவு சொன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரமான குவாலிட்டியா அடிப்படை பாடத்திட்டம் செதுக்கப்பட்டிருக்கு. அந்த வடிவமைக்கப்பட்ட செதுக்கப்பட்ட அந்த பாடத்தை மிக குறுகிய காலத்துல உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நாங்கள் சிறந்த முயற்சி எடுத்திருக்கோம். படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க கீழே நம்பர்ல தொடர்பு கொண்டு பதிவு செய்துக்கலாம். ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான வழிகாட்டி. அந்த வழிகாட்டியுடைய அடிப்பில் போகும்போது நமக்கு பெரிய பதட்டமோ வலிகளோ கவலைகளோ அதிகமா இருக்காதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஏற்கனவே ஜோதிடம் தெரியும், எனக்கு நிறைய பெயின் இருக்கு, நிறைய கவலைகள் ரொம்ப காயப்படுத்துது, தூங்க முடியல, இது பல தலைமுறையா தொடருது அப்படின்னு சொல்லி நீண்ட கால பிரச்சனைகள், இது கர்மாவத்தான் இருக்கும் அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய பிரச்சனை உள்ளவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த ஜோதிட வகுப்பா கர்ம ஜோதிடம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். கர்ம ஜோதிடமும் கர்ம சார்ந்த பரிகாரமும்
யாராவது படிக்கணும் விருப்பம்னா வர ஜனவரி 2, 3, 4 இந்த 3 நாள் சென்னையில நேரடி வகுப்பா காத்திருக்கோம். யாராவது இந்த 3 நாள் படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க கீழக்க நம்பர்ல அவங்களும் தொடர்பு பண்ணலாம். அது இருக்கும். இந்த வகுப்பு 2022 நடந்தது. அதுக்கு பின்னால இப்பதான் நடக்குது. எப்பவுமே இந்த கர்ம ஜோதிடம் சார்ந்த வகுப்புகள் 2 வருஷத்துக்கு ஒரு முறை, 3 வருஷத்துக்கு ஒரு முறை நடந்துட்டு இருக்கு. அடிக்கடிக்கு நடக்கிறது இல்லை. ஏற்கனவே இந்த நடந்த அந்த பாடங்கள் மேம்படுத்தப்பட்ட அனுபவங்களை புதுசா பதிவு பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி 2026 நடத்துறோம். அடுத்த 4 வருஷம் ஆகுது. இப்போ படிக்க விருப்பம் இருக்கவங்க கீழே நம்பர் பதிவு செய்துக்கலாம். ஜோதிடம் படிச்சதுக்கு முன்னால, ஜோதிடம் படிச்சதுக்கு பின்னால, ஜோதிடம் படிப்பதற்கு முன், ஜோதிடம் படித்ததற்கு பின் உங்களோட கேரக்டர் பாருங்க கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். இந்த ஜோதிடம் ஏதோ ஒண்ணு பண்ணுதுன்னு உங்களால உணர முடியும். அது ஏதோ ஒண்ணு பண்ணுதுன்னு உணர்றதுக்கு பாருங்க, அது சிறப்பு. அடிச்சுக்கவே முடியாது. இப்படித்தான் தொடர்ந்து நான் சொல்லிட்டு வரேன். படிக்க விருப்பம் இருக்குன்னு பதிவு செய்யுங்க. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளின் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த போடி மெய்ஞானத்தையும் பேரறிவியும் பிரசன்ன ஞானத்தையும் பெருமையோடு வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.